சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் ஆகஸ்ட் 14 நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க கூலி படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படமான ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து நம்ம ரஜினி யாரோட இயக்கத்தில் நடிப்பார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. ரஜினிக்குமே பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தில் அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கல. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இது ரஜினி படமாகவும் இல்லை, ஞானவேல் படமாகவும் இல்லைன்னு சொல்லிட்டு விமர்சனம் எழுந்தது தான். அதனால் ஒரு கட்டாய வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி லோகேஷோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படம் கண்டிப்பாக கை கொடுக்கும் என நம்பப்படுது. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சன் தான் எடுக்கிறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம லைக்காவுடைய அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் நம்ம ரஜினி நடிக்க போகிறாரு. ஏற்கனவே ஷங்கரை கைக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனால் 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடுச்சு. அதனால் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்லாம் பேச்சுகள் போய் கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் இந்தியன் 3 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைக்காவுமே சொல்லியிருக்காங்களாம். அதற்காக ஷங்கரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்தியன் 3 ஒரு வேளை ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னா ஷங்கர் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். அதனால் மீண்டும் ரஜினியை வச்சு ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதனால் ரஜினியோட கால் ஷீட்டையுமே வாங்கி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷங்கர் தொடர்ந்து தோல்வி படங்கள்லாம் கொடுத்துட்டு வராரு. இந்தியன் 2 ஒரு தோல்வி படம், கேம் சேஞ்சர் ஒரு தோல்வி படம். மீண்டும் நம்ம பெரிய நடிகரோட கால் ஷீட்டை வாங்கி நம்ம ஷங்கர்கிட்ட கொடுத்தா அது என்ன பண்ணுவார் அப்படின்ற பயத்தில் நம்ம லைக்காக இருக்காங்களாம். அதனால் இந்தியன் 3 படத்தை நாங்கள் முயற்சி செய்து ரிலீஸ் பண்ணுறோம். அதில் நீங்கள் உங்களோட வெற்றியை பதிவு செய்யுங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த படத்தோடைய, அதாவது ரஜினியோட அடுத்த படத்தோடைய வாய்ப்பை வாங்கி தரோம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஷங்கரை கமிட் பண்ண மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஷங்கரும் ரஜினியும் லைக்காவும் சேர்ந்து அடுத்த படத்துக்கு அவங்களுடைய கால் ஷீட்டை கொடுத்து படம் வருமா வராதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.